வாங்க நான் வந்து சொல்லியிருப்பேங்க, தேங்காய் காய போடுற விஷயம் பெருசில்ல, இதுங்ககிட்ட இருந்து காப்பாத்துன்னு. பாருங்க, அணில் வந்து பார்த்தீங்கன்னா, கால்வாசி காயவே தூக்கிட்டு வந்துருச்சுங்க. இது சின்னதா இருக்கங்காட்டி, இது வந்து கால்வாசி தான் வந்து தூக்கியிருக்கு. இதோட அம்மா, அப்பாலாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, பெரிய அணில். அது வந்து பார்த்தீங்கன்னா, அரை மூடியே தூக்கிட்டு போயிருங்க. இதுங்ககிட்ட காப்பாத்தோணும் நம்ம வேற. அணில்கள் வந்து பார்த்தீங்கன்னா, சரக்குன்னு சத்தம் கேட்டா போதும், இப்படி அழகா போய் செவுத்துல ஏறி உட்காந்துக்குச்சுங்களா, அப்படியே ஒண்ணுமே தெரியாத பாப்பா மாரி உட்காந்து இப்ப பாருங்க சத்தமெல்லாம் அமைதியானோனே அது பாட்டுக்கு வந்து யாராவது சத்தம் கேட்குதா அப்படின்னு வந்து செவுத்துலேருந்து எட்டி குதிச்சு வந்து பாருங்க மறுக்க என்னோட ஹஸ்பண்ட் வரும் குடுக்குடுன்னு ஓடி போச்சுங்க. சரி அணில் தான் இப்படி பண்ணுதுன்னா நம்ம வீட்டு மயில் அதுக்கு மேலேங்க. இது என்ன நம்ம வீட்டு மயில் அப்படின்னு சொல்லன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இந்த மயிலுக்கு கொஞ்சம் வயசாயிருச்சு. இது வந்து நம்ம வீட்டை சுற்றிக்கிட்டே தான் இருக்கும் எப்போவுமே. நான் வந்து சரி ஏதோ ஒரு அரிசி இல்லைன்னா சோறு இருந்துச்சுன்னா அதை போட்டு விடுவேங்க. அப்புறம் தேங்காய் இருக்கிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தேங்காய் வந்து கொத்தி சாப்பிடுங்க. ஒன்று மட்டும் 1, 2 இந்த மாதிரி கொத்தி சாப்பிடுங்க, பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். சரி வயசான காலத்தில் இது ஏன் தடுமாறிட்டு இருக்காட்டி அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நான் சாப்பிட விட்டுருவேன். அப்பப்போ என்னோடய ஹஸ்பண்ட் வந்து திட்டிகிட்டு இருப்பாப்படி, உனக்கு எதுக்கு இந்த வேலை அப்படின்லாம் சொல்லுவாப்படி. சரி பாவமாக இருக்குங்க, அதனாலேயே நடக்க முடியல, கஷ்டப்பட்டுட்டு இருக்கு, நம்மள மாதிரி அதுவும் வயசாகிட்டு கஷ்டப்படுதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த மயில் அணில் மட்டும்தான் அப்படின்னு நினைக்காதீங்க, நாளைக்கு வேறு ஏதாவது வந்து சாப்பிடும். அதையும் எடுத்து உங்களுக்கு வீடியோவாக காட்டுறேன் பாருங்கள். புறா, கிளி, அதுக்கப்புறம் குருவி, அப்புறம் இன்னும் சில பறவைகள்லாம் வரும், அது பேர்லாம் என்னென்னு கூட தெரியாது. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு 2 நாளைங்களுக்கு இந்த பறவைங்களுக்கெல்லாம் ஒரே வேட்டையாக தாங்க இருக்கும்.